ஒரு சூரிய ஒளி மின்னும் மதியத்தில் பள்ளி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த அருண் ஆற்றங்கரையில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு மர்மமான வரைபடத்தை கண்டுபிடிக்கிறான். ஆர்வமும் ஆச்சரியமும் கலந்த அவன் அதை தனது நெருங்கிய தோழி திவ்யாவிற்கு காட்டுகிறான். இருவரும் சேர்ந்து அந்த வரைபடத்தை பின்பற்றி ஒரு சிறிய படகில் கடலுக்கு புறப்படுகிறார்கள். அவர்கள் பயணம் நீல நிறத்தில் மின்னும் கடல் வழியாக ஒரு மர்ம தீவிற்கு செல்கிறது. அந்த தீவில் பிரகாசமான ஒளிவீசும் கற்கள் மற்றும் இரவிலும் மின்னும் மலர்கள் இருந்தன. தீவு மாயத்தன்மையுடன் அழகாக இருந்தாலும் அதில் ஒரு ஆபத்தும் ஒளிந்திருந்தது. அவர்கள் தீவின் ஆழத்திற்குள் செல்வதற்கு திடீரென ஒரு காட்டு புலி அவர்களை சந்திக்கிறது. அந்த புலியின் பெயர் கண்ணா. அது ஒரு பெரிய மரத்தின் அடியில் மறைந்திருந்த பொக்கிஷ பெட்டியை காக்கிறது. கண்ணா கத்தி அவர்களை தடுக்க முயல்கிறது. ஆனால் அருண் தனது பாட்டி சொன்ன கதைகளை நினைத்து தன்னிடம் இருந்த ஒளிவீசும் பழங்களை கண்ணாவிற்கு தருகிறான். கண்ணா அமைதியாகி அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கிறது. அவர்கள் பெட்டியை திறந்தபோது அதில் பொன்னும் வைரமும் இல்லாமல் ஒரு ஒளிரும் கண்ணாடி இதயமும் மற்றும் ஒரு பழமையான சுருள் கிடைக்கிறது. இதன் பொருள் உண்மையான பொக்கிஷம் தைரியத்திலும் நட்பிலும் அன்பிலும் இருக்கிறது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.